ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்க தினேஷ் டெக். நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன மொபைல் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஐக்யூவோட நியோ 9 ப்ரோ மொபைலை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல போட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஐக்யூல நியோ 8 ப்ரோ முன்னாடி விட்டுருந்தாங்க. அந்த மொபைலோட இந்த மொபைல் ரொம்ப அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. பேட்டரியா இருக்கட்டும், இல்ல கேமராவா இருக்கட்டும், இன்டர்னல் ஸ்டோரேஜா இருக்கட்டும், எல்லாமே பெட்டரா கொடுத்துருக்காங்க அந்த மொபைலோட. ஆனா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் அவங்க கம்மி பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட பிரைஸ ஐக்யூ நியோ 8 ப்ரோவோட ஐக்யூ நியோ 9 ப்ரோ ரேட் அதோட ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. 12% கம்மியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த மொபைல்ல நீங்க டிஸ்பிளே வைஸ் பாக்குறப்ப உங்களுக்கு 6.78 இன்ச் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 1400 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் டிஸ்பிளேயோட ரெஃபரன்ஸ் ரேட் பாக்குறப்ப உங்களுக்கு 144 ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேல. Android 14ல இந்த மொபைல் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Origin OS 4ல இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மொபைல் ப்ராசஸர் வைஸ் பாக்குறப்போ உங்களுக்கு Dimensity 9300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பக்காவான ப்ராசஸர் இது. நீங்க எவ்வளவுதான் ஹெவி யூசேஜா இருக்கட்டும், இல்ல மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், இல்ல கேமிங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மொபைல் சூட் ஆகும். இந்த மொபைல் உங்களுக்கு 4 வேரியன்ட் ஸ்டோரேஜ்ல வருது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 12GB RAM 256 ஸ்டோரேஜ். ரெண்டாவது ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12GB RAM வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 12GB சேம் தான். ஸ்டோரேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 512GB ஸ்டோரேஜ் இன்டர்னல் மெமரியா கொடுத்துருக்காங்க. மூணாவது பாக்குறப்போ உங்களுக்கு 16GB RAM, அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நாலாவது ஒன் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. நமக்கு 500ங்கிறதே அதிகம், சொல்லப்போனா 256 அதிகம். இப்போ நாலாவது ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16GB RAM ஸ்டோரேஜ்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1TB கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்டோரேஜை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம முன்னாடி லான்ச் பண்ண மொபைலை விட இந்த மொபைல்ல கேமரா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரைமரி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 2 கேமரா இருக்கு. ரெண்டுமே 50 மெகா பிக்சல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியா இருக்கட்டும், இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் இல்ல. ஆனா பேக் கேமரால 8K வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்ல உங்களுக்கு ஸ்டேரோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல்ல ஆடியோ ஜாக் இல்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டும் கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மொபைல்ல உங்களுக்கு பேட்டரி முன்னாடி லான்ச் பண்ண மொபைலை விட இந்த மொபைல பெட்டராகவே பண்ணிருக்காங்க. 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சார்ஜிங் சப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 0ல இருந்து 40% சார்ஜ் ஏறதுக்கு ஜஸ்ட் 9 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. 100% ஆகிறதுக்கு உங்களுக்கு 24 நிமிஷம் இருந்தா போதும். உங்க பேட்டரி 100% ஃபுல் சார்ஜ் ஆயிரும். பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நியோ 8 ப்ரோ உங்களுக்கு 38,700ல லான்ச் பண்ணாங்க. ஆனா இந்த மொபைல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35,500ல தான் லான்ச் பண்றாங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மோஸ்ட்லி. இந்த மொபைல் உங்களுக்கு பிப்ரவரியில லான்ச் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்றீங்கன்னு தெரியல. வெயிட் பண்றவங்க மறக்காம ஐ எம் வெயிட்டிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது மொபைல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்க.